நீ உங்களுக்கு டவுட்னா ரெக்கார்டிங் கூட பார்த்துக்கோ செல்லம்மா. ரெக்கார்டிங் என்னோட பிரியாவின் கனவுல ஃபர்ஸ்ட் வரும்டா வந்து ரிஷா. நீ நீ இந்த இது பார்த்தது இல்லையாடா? ஒரு என்னோட 150 வீடியோஸ் போட்டேன் செல்லம். 6 வீடியோஸ் போட்டிருக்கேன். நம்ம கிளாஸோடதுலாம் சிலதான் இருக்கும். எல்லாத்த பத்தியும் கொண்டா வீடியோஸ். ஃபவுண்டேஷன், பிகாம், எம்காம், ஃபைனல் எல்லாமே இருக்கும். நான் இதை லோட் பண்ணதில்ல. உனக்கு லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாரு. ஓகேவா? நீ பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண. செல்லம், இப்போ கம்மிங் டு குட்வில்லோடது, the capitalization method is a very important method in goodwill. சரியா? So goodwill is equal to total capitalized value of the business minus actual capital employed. மேம், capital employed னா என்ன அர்த்தம்னா எவ்வளோ அமௌண்ட் நான் பிசினஸ்க்குள்ள போட்டிருக்கேன்றது தான் capital employed. சரியா? ஸோ இது இப்படி சொல்லலாம் செல்லுமா. எப்படின்னா ரெண்டு விதமா சொல்லலாம் capital employed. ஒரு விதம் எப்படின்னா, நீ வந்து மூக்கை எப்படிடா தொடுவ? கை தொடுவியா? இப்போ இதாண்டா மூக்கு. இதை டஸ்ட் அப்படியே ஹேண்ட்ஸால இப்படி டக்குன்னு தொடலாமா? கரெக்டா? சில யூனிக் பர்சன் என்ன பண்ணுவாங்க, மூக்கை எப்படி தொடுவாங்க? இப்படி எடுத்து இப்படி எடுத்து இப்படி தொடுவாங்க. சி அந்த மாதிரி தான் இந்த ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்றது. இப்போ லெட்ஸ் டேக் ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்கு. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஈஸி சொல்றேன். நார்மலா பேலன்ஸ் ஷீட்ல ரெண்டு இடம் இருக்குமாடா, லயபிலிட்டி அசெட் ரெண்டு இடம் இருக்கும்ல. கரெக்டா செல்லாம்? அசெட்ல என்ன இருக்கும்? ஃபிக்ஸ்ட் அசெட் இருப்பான், கரண்ட் அசெட் இருப்பான், டோட்டல் இருக்கும். இங்க என்ன இருப்பான்? ஷேர் கேபிட்டல் இருப்பான், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருப்பான், டிபென்ச்சர்ஸ் இருப்பான், கரண்ட் லைபிலிட்டிஸ் இருப்பான், டோட்டல் இருக்கும். இப்படி தானடா இருக்கும். இப்போ ஸ்ட்ரைட்டா டச் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கேபிட்டல் எம்ப்ளாய்ட்னா என்னன்னா ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பிளஸ் டிபென்ச்சர்ஸ் டோட்டல் பண்ணா கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கிடைச்சிரும். இல்ல இல்ல நான் மூக்க சுத்தி தான் தொடுவேன்றவன் என்ன பண்ணுவானா, ஃபிக்ஸ்ட் அசெட் பிளஸ் கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி, அப்ப இது கிடைச்சிரும். புரியுதா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க ரிஷா, நீங்க சொல்லுங்க. நான் சொன்னது டைரக்டா டச் பண்ற என்ன பண்ணுவான்? டைரக்டா தொடறவன் என்ன பண்ணுவான்னா, கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா ஷேர் கேபிட்டல், ஓகேவா, பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பிளஸ் டிபென்ச்சர்ஸ்ன்ற டேட்டா வச்சு டைரக்டா பண்ணிடுவான்டா. ஒருவேளை எனக்கு சம்பளம் இது இல்லவே இல்ல, இதுதான் இருந்ததுன்னா என்ன பண்ணும்? மூக்க சுத்தி ஃபிக்ஸ்ட் அசெட் அவன் பிளஸ் கரண்ட் அசெட் ஆட் பண்ணி மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி பண்ணா இவன் கிடைச்சிருவான். கரெக்டா? இவன் இவன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கிடைச்சிருவான்டா. புரியுதா செல்லமா? அதாவது இது வந்து சுத்து வேலை. எது? இந்த ஃபிக்ஸ்ட் அசெட் பிளஸ் கரண்ட் அசெட் பிளஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டின்றது சுத்து வேலை. ஆனா இவன் இல்லைன்னா என்ன பண்றது? இவனை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். என்ன பண்றது? இந்த சுத்து மூக்க சுத்தி தான் மூக்க மூக்க சுத்தியா தலையை சுத்தி தான் மூக்க தொடணும்னா என்ன பண்றது? அந்த மாதிரி இது இல்ல 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 டைரக்டா பண்ணலாம். சம்பளம் எல்லாமே கொடுத்துட்டானா எப்படி கொடுத்துருப்பானா, ஷேர் கேபிட்டல் கொடுத்துருப்பான், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கொடுத்துருப்பான், டிபென்ச்சர்ஸ் கொடுத்துருப்பான். இவன் மூணு பேர் டைரக்டா கொடுக்கறது டைரக்டா மூக்க தொடுற மாதிரி. புரியுதா செல்லம்? அவ்வளவுதான்டா. போடா, சூப்பர்ரா. இப்ப நம்ம போடுறோம்டா, போடுறோம், முடிக்கிறோம். காலையில் தினமும் கண் விழித்தால் கையுடன் தேவதைய அன்பினாலே. ஆனா உங்களுக்குலாம் கிளாஸ் எடுக்காம இருந்ததா ரொம்ப அதே டல் ஆயிட்டேன்டா நான். ஆனா முடியலடா, ஒரு மாதிரி எங்கேயோ தள்ளுது. ரொம்ப மிஸ் பண்ணேன்டா த்ரிஷா உன்ன. இவன் தான்டா. புரிஞ்சுதாடா செல்லமா? இந்த ஃபார்முலா எழுதிக்கோ செல்லமா.
actual capital employed is equal to fixed asset plus current asset minus current liability. ఏదికో చలం fixed asset excluding goodwill. ఏదికో உனக்கு என்ன பண்றா ரொம்ப பிடிக்கும் ஃபிலிம் சாங்ஸ்ல சும்மா ஒன்று சொல்ல ஏதாவது ஒரு சாங் லூசு பண்ண பிடிக்குமா அந்த சிம்பு சாங்கா சூப்பரா அந்த படம் ஆமா சிம்பு நயன்தாரால எழுதிட்டியா சூப்பரா இப்போ இதுதான் கான்செப்ட் இதுதான் வந்து தியரியோடது இந்த தியரி இது வேண்டாம் 2 மார்க்ஸ்க்கு தியரி இது கேட்பான்னு சொல்றான் இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா capitalization of super profits normal profit capitalization of super profit normal profit average profit super profit okay செல்லம் இது எழுதிக்கோ செல்லமா capitalization of super profit வந்து மூணு மூணு மெத்தட் இருக்குடா நார்மல் ப்ராஃபிட் வச்சு ஓகேவா இன்னொன்னு ஆவரேஜ் ப்ராஃபிட் வச்சு இன்னொன்னு சூப்பர் ப்ராஃபிட் வச்சு ஓகேவா இதுல வந்து அவங்க சிலதெல்லாம் சொல்றாங்க ஆன்னிட்டி சூப்பர் ப்ராஃபிட் ஆன்னிட்டி வேல்யூனா ஆன்னிட்டினா என்ன தெரியுமாடா ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் ஆன்னிட்டி ஆ சொல்லுங்க சொல்லுங்க செல்லம் கரெக்ட் இரண்டுல அது என்ன தெரியுமா செல்லமா இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ப்ராடக்டோட விலை இல்ல ஒரு கம்பெனியோட விலை வந்து 40,000 அப்படின்னு வச்சுக்கோயேன் ஆனா 5 வருஷம் கழிச்சு இந்த கம்பெனியோட விலை இப்ப 40,000 ரூபாய் இருந்தா அப்ப 5 வருஷம் கழிச்சுன்னா நான் என்ன எதிர்பார்ப்பேன் 2 லட்சம் இருக்கும்னு சொல்றேன் இல்லையா சும்மா ரஃபா சொல்ல ஆனா இப்பவே நான் 5 வருஷம் கழிச்சு இருக்கிறத ஒரு துல்லியமா ஒரு எஸ்டிமேட் தான் ஆனா அதுலயே ஒரு அக்யூரசி எடுத்துட்டு வந்து சொல்ற மெத்தட் பேர் தான் பிரசன்ட் வேல்யூ ஆன்விட்டி மெத்தட்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு பிரசன்ட் வேல்யூ டேபிள்லாம் இருக்கும் செல்லம் ஒரு ஆன்விட்டி வேல்யூ மாதிரி கொடுப்பாங்க அதாவது இன்னைக்கு வந்து நான் 1 ரூபான்ற வேல்யூ 4 வருஷம் கழிச்சு 80 பைசான்னு இருக்கும் கரெக்டாடா அதோட வேல்யூ அவ்வளவுதானே இருக்கும் அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு நான் பிசினஸோட வேல்யூ வந்து 40,000 ரூபாய் சொல்றேன்னா அந்த ஆன்விட்டி டேபிள் வந்து எனக்கு என்ன சொல்லும்னா ஓகே இன்னி பிரசன்ட் ஸ்டேட்டஸ்ல 4 வருஷம் கழிச்சு அந்த பிசினஸோட விலை வந்து 32,000 தான் அப்படின்னு சொல்றது தான் ஆன்விட்டி வேல்யூ ஓகேவா செல்லமா செல்லமா இந்த ஃபார்முலாலாம் எழுதிக்கோடா குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எழுதிக்கோ ஓகேவா அடுத்தது
சப்போஸ் இப்போ உனக்கு வந்து ஆனிட்டி வேல்யூ கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ செல்லம்மா. அவனே ஆனிட்டி வேல்யூ கொடுத்துருவான்டா. இதெல்லாம் கொடுத்துருவான்டா. ஆனிட்டி வேல்யூஸ் கிவன்னா அப்போ ஃபார்முலா என்ன தெரியுமா? goodwill is equal to super profit into annuity value. ஓகேவா? இது மூணு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ வந்து உன்னோட இதுல இருந்தா நான் பண்றேன்னா இங்க ஸ்லோவா இதுவாகிறதுன்றதுனால ஷேர் பண்ணல. பட் உங்களோடதுலேருந்து தான் பண்றேன் செல்லம்மா. எப்பவுமே நான் ரெக்கரிங் இன்கம் என்ன பண்ணணும் செல்லம்மா? நார்மலா என்ன பண்ணுவ? ஆவரேஜ் ப்ராஃபிட். வெரி குட். நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ்னா வெரி குட் வெரி குட் செல்லம். நார்மல் ப்ராஃபிட் ஃபார்முலா என்னடா? இருக்கிற ப்ராஃபிட் ஃபார்முலா. ஆமா, சைப்ரிங்கா கிளாஸ் போயிட்டு இருக்கு கணேஷ்மா. சாரி திஷா. கேப்ல எம்ப்ளாய்டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகே வச்சலாமா? ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படிடா கண்டுபிடிப்ப? ஒரு 4 வருஷத்தோட ஆக்சுவல் ப்ராஃபிட்ஸ். இப்போ 4 வருஷத்தோட ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் லெட்ஸ் டேக் 27,000, 40,000, 50,000, 45,000. இதோட ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ண? வலிக்குது கணேஷ்மா. கை இன்னும் கியூர் ஆகவே இல்லை எனக்கு. பிளஸ் திஸ் இது டிவைடட் பை 4 கரெக்டானா? குட். புரிஞ்சுதா? ரைட். அடுத்தது போலாமா? இது பேசிக் கான்செப்ட்ஸ். செல்லம்மா நீனு ஒரு இது அமுச்சு விட்டுருக்கல, ஒரு சம் அமுச்சு விட்டுருக்கலடா. 20 செகண்ட் போட்டிருக்கியே, அதுக்கு கொஸ்டின் உங்ககிட்ட இருக்கா? கொஸ்டின் அமுச்சு விட்டுருக்கியா? ஆன்சர் அமுச்சிருக்க செல்லம். கீழே ஆன்சர் மேல கீழே கொஸ்டின். சூப்பரா செல்லம். நோ ப்ராப்ளம். ஓகேடா. அப்ப அந்த கொஸ்டின் வச்சு நான் சொல்றேன். ஃபைண்ட் அவுட் இப்பரா ஃபைண்ட் அவுட் குட்வில் பை கேபிட்டலைசிங் சூப்பர் ப்ராஃபிட்ஸ். கரெக்டா? இதானே அது? நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 12%. 4 வருஷத்தோட ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க செல்லமா. 30,000, 40,000, 50,000, 45,000. இப்ப இதோட இப்ப நான் ரெக்கரிங் இன்கம்னு சொல்றாங்க செல்லமா. என்னடா பண்ணலாம்? ஒரு அதாவது அதாவது இந்த 30,000 இருக்குல்லடா, ஃபர்ஸ்ட் 30,000த்துல ஒரு 3,000 இன்க்ளூட் ஆயிருக்கான். 3,000 இஸ் இன்க்ளூடடா. அப்ப என்ன பண்ணலாம் அத? பிரில்லியன்ட் பிரில்லியன்ட். போ, சூப்பர். சென்டம் போங்க.
வெரி குட்ரா. ஆட் பண்ணக்கூடாது செல்லம். இன்கம் நான் ரெக்கரிங் இன்கம். இன்கம். ஸோ இங்கேருந்து இதை மைனஸ் பண்ணிடுறா. ஓகேவா, இப்படி வந்துடும். அப்போ உன்னோட ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ இருக்கும் இங்க? இவன் அப்படியே போட்டு இவனை தூக்கி போட்டு இப்போ இங்கே ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் போட்டோமா? ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 27,000 plus 40,000 plus 50,000 plus 45,000. இது இவன் ஆட் பண்ணி இங்கேருந்து டிவைடட் பை 4 பண்ணும். ஓகேவா? அப்போ 40,500 வந்துடுதா? ஓகேவாடா? புரிஞ்சுதா? இப்போ சொல்லு செல்லம்மா. இவன் வந்து இப்போ 40,500 வந்துட்டான். இவன் ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ். உன் ட்ரீம் ப்ராஃபிட் எவ்வளோ இந்த சம்ல? கேபிட்டல் எம்ப்ளாய்டு என்ன இந்த சம்ல? 3 lakhs-ஆ? கொஸ்டின்ல கொடுத்துருக்கான்டா ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 3 lakhs. ஸோ ட்ரீம் ப்ராஃபிட் எவ்வளோ? இவன் இன்டூ 12%. கரெக்டா? புரியுதாடா? அப்போ சூப்பர் ப்ராஃபிட் எவ்வளோ? எவ்வளோ வருது? 4,500. 500. அப்போ குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர். இப்போ ஒன்றும் இல்லடா, ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணு. குட்வில் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு ஃபார்முலா படிச்சோம்ல, சூப்பர் ப்ராஃபிட் பை ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அதை அப்ளை பண்ணும். அவ்வளோதான். அவ்வளோதான்டா. ஸோ இவன் divided by rate of return 12%. So 4,500 divided by 0.12, which is 37,500. ஓகேவா? அவ்வளோதான்டா. புரியுதாடா? சூப்பர். அடுத்த சம் பாரா. Mr. Weissman has invested a sum of rupees 2 lakhs in his own business, which is a very profitable one. 22nd 23rd பார்க்கலாமா? அதை படிச்சு பாரு சொல்லுமா. 23rd என்ன புரியுதுன்னு சொல்லு. அவன் வந்து செல்லம்மா இன்வெஸ்டட்னாலே என்ன அர்த்தம்னா அதுதான் கேபிட்டல்னு அர்த்தம். என்ன படிச்சு பாரு. ம். ம். 45,000 minus 10,000 minus பண்ணும். ஓகே, சூப்பர், வெரி குட். அப்புறம் சோ இத வந்து காம்பன்சேஷன் நான் ரெக்கரிங் இன்கம் சொல்லமா செல்லம்? கரெக்டா? சூப்பர். அப்போ சூப்பர் சூப்பர் சொல்லுடா. அப்ப ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ? 35,000-ஆ? குட். அடுத்தது அப்ப என்ன பண்ணுங்க? ஆனுவல் சேலரினா வருஷத்துக்கு salary.
அதாவது ஒருவேளை அவன் பிசினஸ் ஆரம்பிக்கலன்னா பிளான் பியா அவன் என்ன பண்ணிருக்கலாம்னா ஒரு 7200 salary 7200 சேலரியும் அந்த அமௌண்ட்டை வந்து 10% ரிட்டர்ன் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து 2% சொல்றோம் அந்த இதுக்கு அது பேர் என்ன அந்த ஃபேர் காம்பன்சேஷன் ஃபார் த ரிஸ்க் பிசினஸ்க்காக ஒரு 2% ரிஸ்கா இருக்கும் அப்போ நீ வந்து எப்படி இது வந்து கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட்ஸ் அந்த நார்மல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவான்னு சொல்றோம் புரியுதா சொல்லுமா கொஸ்டினா ஸ்டெப் 1 என்னன்னா இதுதான் ஸ்டெப் 1 இவனை தான் ஸ்டெப் 1 நீ ஃபர்ஸ்ட் கிளாஸா ஃபர்ஸ்டே சொல்லிட்டா ஸோ அவனை ஸ்டெப் 1 வச்சுக்கோ ஓகேவா செல்லம் ஓகேவா ஸ்டெப் நம்பர் 2 பார்த்தேன்னா நார்மல் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன capital employed into rate of return கரெக்டா நார்மல் ப்ராஃபிட்டோடது என்ன capital employed into rate of return எவ்வளோ 12%. So 2 lakhs into 12% எவ்வளோ 24,000 கரெக்டா இப்போ ஸ்டெப் நம்பர் 3 பாரு செல்லம் super profit is equal to super profit formula என்ன சொல்லுடா சூப்பர் ப்ராஃபிட் அப்ப இங்க என்ன பண்ணணும் செல்லம் ஆவரேஜ் ப்ராஃபிட் யோசிச்சு பார்த்து சொல்லிட்டுறா ஆவரேஜ் ப்ராஃபிட் நல்ல யோசிச்சு சொல்லு செல்லம் இப்போ இங்க பாரு ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்கிங் தட் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்கிங் ஆனுவல் salary இன்கமையும் நம்ம எடுத்துக்கணும்ல இங்க காம்பன்சேஷன் எடுத்தோம் ஆனுவல் salary எடுத்துக்கலையா அதுவும் நான் ரெக்கரிங் இன்கம் தானே கரெக்டா அவனையும் மைனஸ் பண்ணோம்ல இவன் மைனஸ் இவன் மைனஸ் இவன் அப்போ 27,800 மைனஸ் இவன் நார்மல் ப்ராஃபிட் ஸோ அப்போ எவ்வளோ வருது 27,800 மைனஸ் 24,000 அப்போ 3,800 இதுதான் வந்து அவங்க சொல்ற சூப்பர் ப்ராஃபிட் புரியுதாடா அப்ப குட்வில்லோட ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோமே அதை அப்ளை பண்ண வேண்டியதான் step number 4 so goodwill is equal to super profit 24,000 divided by 12%. So for the 24,000 divided by 0.12 which is sorry 3,800 divided by 12% which is equal to somewhere 31,6667 okay வாடா புரிஞ்சுதா சம்ம go through பண்ணுங்க ஒரு வாட்டி ஸ்கிரீன்லயே go through பண்ணுங்க புரிஞ்சுதாடா சொல்லுமா நல்லா புரிஞ்சு ஸ்டெப் 1 வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்
ஓகேவா? ஸ்டெப் 2 நார்மல் ப்ராஃபிட். அப்புறம் சூப்பர் ப்ராஃபிட். அப்புறம் குட்வில்லோட ஃபார்முலா அப்ளை பண்ணு. ஓகேவா? செல்லம்மா அடுத்தது 25th சம் தான் காமிக்குது கரெக்ட்டா? ஆனிட்டி மெத்தடு. ஓகே. செல்லம்மா அது படி. நெட் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த கம்பெனி. 25 தான். ஆமாமா, ஆமா செல்லம்மா. 25 தான் கரெக்ட்டா? ஆ, ஆ, ம். ஆமா செல்லுமா. இப்ப என்ன பண்ணா இது மொத்தமா இருக்குல்ல, இதுதான் ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ். இப்போ வந்து இதுல இருந்து டிவைடட் பை 5. ஸோ 44,000. ஓகேவா? இது ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ். ஸோ ஸ்டெப் பண்ண இதே ஸ்டெப் தான்டா அப்படியே. ஸோ ஸ்டெப் ஒன் வந்து இது 44,000 ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ். ஓகேவா? நார்மல் ப்ராஃபிட் என்ன சொல்லி சொல்லுமா சம்ல? ம். அப்போ 4 லேக்ஸ்ல 4 லேக்ல 10%. எவ்வளோ? போடு. 10% போடு. ம். எவ்வளோ வருது? ஆ. இப்போ சூப்பர் ப்ராஃபிட் என்ன? 44,000 மைனஸ் 40,000 எவ்வளோ? 4,000. கரெக்டா? இப்போ இது ஆன்னுட்டி மெத்தட்னு சொல்றாங்க. ஆன்னுட்டி மெத்தடுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? சாரி. சூப்பர் சூப்பர் ப்ராஃபிட் இன்டு ஆனுவல் இன்டு ஆன்னுட்டி இன்டு. ஸோ 4,000 இன்டு தானே? டிவைட் கிடையாது, இன்டு. 4,000 இன்டு 3.78 எவ்வளோ? 15,120. அவ்வளோ. புரியுதாடா? ம். ஓகே. 26 சம் பார்க்கலாமா? 26 சம் படிச்சலாம். ம். நீ போடுறியா அந்த சம் செல்லுமா? போடு. இப்ப போடுறா செல்லுமா? ம்.
ஈஸியா கஷ்டமா இருக்காடா? சூப்பர். போடு போடு. சிமி புக் அந்த வீட்ல இருக்கு. எல்லாரும் தான் என்னோட தான் அங்க மூவ் பண்ணிட்டேன். அதுதான் நான் அதாவது அந்த செட்டோட அப்படியே மூவ் ஆயிடுச்சு தெரியாம. எடுத்துட்டு வரணும் நான். சாரி சாரி சாரி. வெரி குட் வெரி குட். சொல்லுடா அப்படியே எனக்கு சொல்லு பாருக்கா. எவ்வளவு வருதுடா? ஆ. ம். எவ்வளவு வருதுடா? ஆனுவல் ப்ராஃபிட் எவ்வளவு வருது? ஆனுவல் ப்ராஃபிட் என்ன வருதுக்கண்ணா? ஓ, அப்ப ஆவரேஜ் 1 lakh கரெக்டா? நார்மல் ப்ராஃபிட் வந்து 6 lakhs into 10%. ஏய் இது வரும்டா, இந்த சம் கண்டிப்பா வரும்டா. கேபிடலைசேஷன் மெத்தட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சூப்பர். சூப்பர்ரா, அவ்வளவுதான்டா. வெரி குட். புரிஞ்சுச்சாடா? சூப்பர். அடுத்தது பாருடா. அடுத்த செம்ம அவன் என்ன சொல்றான்னா, கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 1,50,000. 28 ப்ராப்ளம் செல்லம். கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 1,50,000. இவன் சாய்ராம் சாஷா. 1,50,000. ஓகேவா? நார்மல் ரேட் ஆஃப் பெர்சன்டேஜ் வந்து 10%. ஓகேவா? அப்போ என்னோட நார்மல் ப்ராஃபிட் வந்து 1,50,000 இன்டூ 10%. அப்ப எவ்வளோ? 15,000. கரெக்டாடா? இப்ப பிரசன்ட் வேல்யூ ஆஃப் annuity வந்து 5 வருஷத்துக்கு எவ்வளவு சொல்றான்னா 3.78. அவனை சும்மா இங்க போட்டு வச்சுக்கலாம். ம்? இவன் சூப்பர் ப்ராஃபிட் வர வரைக்கும் அவன் இருக்கட்டும். அடுத்தது அவன் என்ன சொல்றான்னா 5 வருஷத்தோட ப்ராஃபிட்டை கொடுத்துட்றான்டா. அவனா கிட்டத்தட்ட இவங்களோட ப்ராஃபிட் வந்து 14,400 plus 15,400 plus 16,900 plus 17,400 plus 17 plus 17,900. கரெக்டா? இப்போ 82,000. ஆனா அவன் என்ன சொல்றான், it includes a non-recurring profit on an average basis of rupees 1,000. இதுல ஆவரேஜா 1000 இன்க்ளூட் ஆயிருக்கு. ஆனா அந்த நான் ரெக்கரிங் ப்ராஃபிட்டே had a tendency of appearing at the rate of rupees 600 per annum. அப்பனா இந்த 1000 ரூபாய் நான் ரெக்கரிங் ப்ராஃபிட்ல ப்ராஃபிட்டா இருக்கு. நான் ரெக்கரிங் ப்ராஃபிட்னா என்ன? ஒரு நான் ரெக்கரிங் இன்கம் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஓகேவா செல்லம்? ஆனா அதுல வந்து ரெக்கரிங் இன்கமா எவ்வளவு சொல்றோம்? 600 ரூபாய் ஒரு ஆனத்துக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணிக்கணும்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சுக்கோடா.
16,400 வருமா? இதுல ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. என்னன்னு சொல்றான்? The average profit is equal to 16,400. இப்போ நார்மலா நான் ரெக்கரிங் இன்கம் என்ன பண்ணுவோம் நம்ம? மைனஸ் பண்ணுவோம். இப்போ மைனஸ் மைனஸ் இல்ல மைனஸ் தான் பண்ணுவேன். நார்மலா இன்கம்னா ஆட் பண்ணுவடா. இந்த ட்ரீட்மெண்ட்ல மைனஸ் பண்ணும். மைனஸ் 1000 கரெக்டா? பிளஸ் அவன் என்ன சொல்றான்? 600 வந்து ரெக்கரிங்கா இருக்கும்னு சொல்றாமா? திருப்பியும் ஒரு ஆட் பேக் 600 பண்ணிக்கோ. அப்ப என்ன ஆயிடும்னா எனக்கு நெட்டா நான் பார்த்தேன்னா 1000 மைனஸ் 600 பார்த்தேன்னா மைனஸ் 400 நான் வந்து நான் ரெக்கரிங் இன்கமா ட்ரீட் பண்றேன். அதாவது என்ன சொல்றான்னு தெரியுமா சொல்லுமா? நான் ரெக்கரிங் இன்கமா 1000 ரூபாய் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். ஆனா இன்னொரு கோணத்துல பார்க்கணும்னா ரெக்கரிங் இன்கமா இதுல அந்த 1000 ரூபாயில ரெக்கரிங் இன்கமா 600 ரூபாய் வரதுக்கான சான்சஸும் இருக்குன்னு சொல்றான்டா. 1000 ரூபாய்க்குள்ள அப்புறம் நெட்டா எது நான் ரெக்கரிங்? திஸ் மைனஸ் திஸ் கரெக்டா? நான் ரெக்கரிங் இன் rupees 1000 னா அப்போ நான் ரெக்கரிங் நெட் எவ்வளோ? 400. அதனால தான் 400 இங்க மைனஸ் பண்றோம். புரியுதா? அதுக்கு தான் நான் மைனஸ் 1000 பிளஸ். ஸோ 16,400 minus 400 will give you average profits. So 16,000 இது நார்மல் ப்ராஃபிட்ஸ் ஒரு 15,000. ஸோ 16,000 minus 15,000 வந்து ஒரு 1000. சூப்பர் ப்ராஃபிட் annuity மெத்தட்ல 1000 into 3.78 னா 3,780 வந்து on the basis of annuity value வந்து ஆன்சர் வரும். ஓகேவா? இப்போ இதுவே சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்னு வெச்சுக்கோ சொல்லுமா. அவன் சொல்றான்ல ஃபர்ஸ்ட் as per 5 years purchase of super profit method. இப்போ 5 years purchase of super profit method னா goodwill is equal to super profit into number of years of purchase. அப்ப எவ்வளோ? 1000 into 5 which is 5,000. அவ்வளவுதான். அப்போ goodwill as per annuity value 3,780, goodwill as per வந்து number of years purchase method வந்து 5,000. அவ்வளவுதான். புரிஞ்சா செல்லுமா? அவ்வளவுதான்டா. முடிஞ்சிட்டோம். கரெக்டா 1 ஹவர்டா. கன் டைம். சூப்பரா முடிச்சிட்டோம். ஷாஸ் நீ அனுப்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன் 1 ஹவர்ல டக்குன்னு முடிச்சிடும். ஒரு வேல்யூ ஷாஸ் வந்து ஒரு குட்டி கான்செப்ட். நானே ஒரு ஃபார்மேட் கிரியேட் பண்ணிருக்கேன். உனக்கு ஈஸியா இருக்கும் அது. சரியா? பூந்து விளையாடிட்டு இப்படி வரலாம் அந்த மாதிரி. நான் இந்த இதை அனுப்பிச்சு விடுறேன். கண்டிப்பா வரும்டா. இது வந்து 10 மார்க்டா குட்வில். எல்லா மெத்தடும் கேட்டா 20 மார்க்ல வரலாம். இல்ல வெறும்னா சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடோ இல்ல ஆனிட்டி மெத்தட் கேட்டா 10 மார்க்ஸ்ல வரும். ஆனா ஷேர் வந்து 20 மார்க்ஸ். ஓகே செல்லம். சரி நீங்க இப்ப பாரு 22 ஹோம்வொர்க் போட்டுரு. என்ன 22 ஹோம்வொர்க், 23 ஹோம்வொர்க், 25 ஹோம்வொர்க், 26 ஆல்ரெடி நீ போட்டுட்ட, 28 வந்து ஹோம்வொர்க். ஓகே செல்லம்.